நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கண்மணி பத்தின எல்லா உண்மையுமே வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வள்ளி இருக்காங்கல்ல, வள்ளியே வந்து நம்ம கண்மணி அடிச்சு வீட்ட விட்டு வெளியில தொரத்தி விடுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். நடு வீதியில் நின்னுகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம விஜய் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாரோட ரூமை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்துக்கிட்டா கண்மணியோட ரூமில் வந்து ஒரு பேப்பர் வந்து கீழே கிடக்கு. இது என்ன பேப்பரு கீழே கிடக்கு, இதை எடுத்து குப்பையில் போடக்கூடாது, ஏதாவது முக்கியமான பேப்பராக இருக்கும், அதனால் வந்து இதை பத்திரமா வச்சுருவோம், இந்த வீட்டில் உள்ள யார் கையிலையாவது வந்து இதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சு எடுத்து வச்சுருக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த பக்கமாக வந்து வள்ளி வந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வள்ளியை கூப்பிட்டு கொடுக்காங்க. இந்த பேப்பர் வந்து கீழே கிடந்தது, இது என்னன்னு தெரியல, முக்கியமான பேப்பராக கூட இருக்கலாம், அதனால தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரெல்லாம் வந்து வள்ளி வந்து வாங்கி பார்க்காங்க. பார்த்த உடனே பார்த்துக்கிட்டோம்னா அவளுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. என்னடா இது, நம்ம கண்மணி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளா? அவன் மேலே வந்து முன்னாடியே எனக்கு டவுட் இருந்தது, ஆனால் இவ வந்து இந்த அளவுக்கு இறங்கி பண்ணுவான்னு எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பேப்பர்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கண்மணி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல அறிவழகன், அவர் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம மாறனுக்காக வந்து என்னென்னலாம் சதி திட்டமெல்லாம் தீட்டி மாறனை வந்து ஜெயிலுக்குள்ளே அடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு வந்து எல்லா ஆதாரம் அந்த பேப்பரில் தான் இருக்குது. அதையெல்லாம் வந்து வள்ளி வந்து படித்து பார்த்துட்றாங்க. பார்த்தோன்னே கண்மணி மேலே வந்து பயங்கரமான கோபம் ஆயிடுறாங்க. வீட்டில் வந்து எல்லாருமே இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ வந்து ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாரு, ஏய் எதுக்கு வள்ளி இப்போ வந்து நடு வீட்டில் இப்படி கத்திக்கிட்டு இருக்க, கூப்பிட்டா வரமாட்டாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே அவள் பண்ண காரியத்தை கேட்டால் நீயே அடித்து அவளை வெளியில் அனுப்பிடுவானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா, கண்மணி அப்படி என்ன பண்ணா, அவள் நல்ல பொண்ணாச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே நீங்கள் வந்து அவள் மேலே இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கிறனால தான் அவள் இந்த வீட்டில் வந்து பல தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது, கண்மணி தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளா, அவள் என்ன வேலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இருங்கண்ணே அவள் வரட்டும், அவள் கண்ணு முன்னாடியே வந்து அவளோட உண்மையான முகத்தை உங்களுக்கு முன்னாடி கிழிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே கண்மணி வந்து அந்த இடத்துல வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்தவொடனே இது என்ன கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணு முன்னாடி நீட்டுறாங்க. அந்த பேப்பரை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. உடனே அந்த இடத்துக்கு வந்து நம்ம ராகவன், அதுக்கடுத்து கார்த்தி எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தவொடனே என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. டேய் பாடுறா, உங்கள் அண்ணி என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கான்னு பாரு, உன் தம்பியை வந்து இங்கேருந்து ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு அவள் பயங்கரமான திட்டமெல்லாம் போட்டிருக்கா, அதோட ஆதாரம் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. என்னது, கண்மணி இப்படியெல்லாம் பண்ணாளா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க. ஆமாண்ணே, இந்த 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 விஷயம் வந்து எனக்கு தெரியாது, விஜய் இருக்கால, இவ தான் கண்மணியோட ரூமை போய் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா, அப்போ இந்த பேப்பரெல்லாம் கீழே கடந்திருக்கு, அந்த பேப்பரை எடுத்து கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தா, பார்த்தா தான் தெரியுது இவரோட சுயரூபம் எல்லாம். உடனே அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க, கண்மணி இவ சொல்கிறதெல்லாம் உண்மையா, நீ இப்படியெல்லாம் பண்ணையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அவங்களுக்கு வந்து பதிலே சொல்ல முடியல. என்னடா இப்படி வசமாக வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே, இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து அவங்க வந்து தலை குறைஞ்சி நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ணே என்னண்ணே, நான் ஆதாரத்தோடு காட்டிட்டேன், இப்போ போய் அவகிட்ட நீ பண்ணினியா பண்ணலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்க, இவ தானே பண்ணா, இவளை இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுனே, இவளை ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் துரத்தி விடனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இரு என்ன ஏதுன்னு விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ராமச்சந்திரன் வந்து கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வள்ளி வந்து விடுற மாதிரி இல்லை, இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இவளை உடனே இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம மாறன் இருக்காங்கல்ல, அத்தை விடு அத்தை, ஏதோ என் மேலே உள்ள கோபத்தினால அவங்க பண்ணியிருக்கலாம், எதுக்கு இதுக்காக வந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணால் கூட எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே நம்ம குடும்பத்தை சீரழிச்சிக்கிட்டு இருந்திருக்கா, இவன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, இவளை ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்து கொண்டு வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க. ராமச்சந்திரனும் தடுக்கலை அந்த இடத்துல. அவங்களும் நம்ம கண்மணி மேலே கோபமாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கண்மணி வந்து வெளியில் தள்ளிட்டு கதவை பூட்டிடுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா மழை வேறு நிறைய பெய்ய ஆரம்பிச்சிருது. கண்மணி வெயிட் பண்ணி பார்க்காங்க, யாராவது நம்மளை கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கடைசி வரைக்குமே வந்து யாருமே கூப்பிடலை. சரி, உண்மை தெரிஞ்சிச்சுல, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் போக முடியாது, இங்கேயும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு ரோட்டு வாரத்தில் உட்காந்த மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ராகவன் வந்து வீட்டுக்கு வராங்க. அவருக்கு வந்து அப்போ தான் உண்மை தெரியுது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே வந்து அந்த கண்மணி தான் அப்படின்னு சொன்னோடனையும் என்ன தான் கண்மணி மேலே கோபமாக இருந்தாலும் அவர் வந்து கண்மணியை வந்து பிரிஞ்சு இருக்கிறதுக்காக வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது எப்படா கண்மணி பிரிஞ்சு இருக்கிறது, வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை வந்து மாறன் வந்து பார்க்காரு. என்னடா வந்து இவன் வந்து இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கானே, வள்ளியத்தை வந்து ஈஸியாக வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க, ராகவனை கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்காங்க. சரி யார் இப்போ என்ன பண்ணால் என்ன, நம்ம போய் அண்ணியை தேடி பார்த்து கூட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு.
பார்த்தா ரோட்டு ஓரத்தில் ஒரு ஓரத்தில் உட்காந்துருக்காங்க நம்ம கண்மணி. போய் அவங்கள கூப்பிடுறாங்க. "அண்ணி வாங்க அண்ணி, எதுக்கு நீங்க உட்காந்துருக்கீங்க? வீட்டுக்கு வாங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லை நான் வீட்டுக்கு வரல, எல்லாருமே வந்து என்னைய பெரிய கொலகாரி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நடிக்காங்க. "இங்கே பாருங்கள், நீங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களை யாருமே எதுவுமே சொல்லாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே விட்டால் வேறு வழி கிடையாது, போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து மாறன் கூட ஏறி வீட்டுக்கு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வள்ளி வந்து கேட்குறாங்க, "ஏய் இவள் எதுக்குடா இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த? இவன் இந்த வீட்டில் இருந்தால் இந்த குடும்பமே விளங்காது, குடும்பத்தை சீரழித்து நடுத்தெருவில் நிப்பாட்டிடுவா, தயவுசெய்து இவளை அடித்து வெளியில் விரட்டி விடு" அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்கிறாங்க. "அத்தை இது வந்து என்னோடய முடிவு, அந்த அண்ணி இந்த வீட்டில் இருந்தால் தான் நான் இருப்பேன், இல்லைன்னா நானும் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன், தயவுசெய்து வந்து அண்ணி ஏற்றுக்கோங்க, அன்னிக்காக இல்லைனாலும் ராகவனுக்காக பாருங்கள்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவன் வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி அமைதியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா ராமச்சந்திரன் வந்து இதில் தலையிடவே இல்லை. அவர் பாட்டில் ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு சேரில் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ வந்து கண்மணி போகிறாங்க. "மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ராமச்சந்திரன் வந்து டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு, "இங்கே பாரு கண்மணி, உன் மேலே வந்து பெரிய நம்பிக்கை வச்சுருந்தேன், நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனிமேல் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.